ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது: தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சராக எதிர்த்த நரேந்திர மோடி பிரதமரானதும் ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வந்தார். ஓட்டல் முதல் டூ வீலர் பழுது பார்ப்பது வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டியா? ஒரு நடுத்தர குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஓட்டலுக்கு சென்றால் பில்லில் உள்ள ஜிஎஸ்டியை பார்த்து கேப்பர் சிங் டாக்ஸ் என புலம்புகின்றனர். அடுத்து என்ன? செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா? 1.45 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா? ஜிஎஸ்டியில் கிடைக்கும் தொகையில் 64 விழுக்காடு 50% அடித்தட்டு மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படுகின்றது. 33 விழுக்காடு ஜிஎஸ்டி 40% நடுத்தர மக்களிடமிருந்து பெறப்படுகின்றது. வெறும் 3 விழுக்காடு மட்டுமே 10% பெரும் பணக்காரர்களிடமிருந்து கிடைக்கிறது. இந்திய மக்கள் தொகையில் 50%-னர் 6 மடங்குக்கும் அதிகமாக மறைமுக வரியை கட்டுகிறார்கள். ஏழைகளை சுரண்டும் இந்த முறையை மாற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள், இவ்வாறு பதிவில் கூறப்பட்டுள்ளது.